சர்ஜரி இல்லாமல் நம்மளால் க்யூர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக் சர்ஜனும் கூட. சொல்லுங்கள் டாக்டர், இப்போ வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து சர்ஜரி எப்போ தேவைப்படும்? இல்லை சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண்டுபிடிச்சா வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணிடலான்ட்டு. ஸோ சர்ஜரிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் போகும்? ஸோ ஸ்டோனோட ட்ரீட்மெண்ட்டை முக்கியமாக முடிவு பண்ணுறது ஸ்டோனோட சைஸ் தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டோன் உருவாகிற ஃபேக்டரி வந்து கிட்னி தான். ஸோ கிட்னிலேருந்து யூரிட்டர்ன்ற குழா வழியாக தான் யூரின் வருது. அது நீர்ப்பையில் ஜாயின் ஆகி நம்ம யூரின் போகிற பேசேஜாக வெளில வருது. ஸோ கிட்னியில் உருவாகிற ஸ்டோன் இந்த குழா வழியாக வந்து அப்படி தான் வெளில வரணும். அப்படின்னும் போது இந்த குழாவோட அளவு, கிட்னியும் பிளாடரையும் இணைக்கிற இந்த குழாவோட டயமீட்டர் கடவுள் வந்து யூரின் வரதுக்காக தான் படைச்சிருக்காரு. ஸோ ஒரு 3 to 4 mm டயமீட்டர் தான் அதோட டயமீட்டர். ஸோ அப்படின்னும் போது ஒரு 5 to 6 millimeter கூடிய கல் இந்த குழா வழியாக இயல்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்னிலையும் நம்மளுக்கு அந்த அளவில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா தண்ணி மட்டும் நிறைய குடிங்க, ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்.